நீதி விரோதி பன்சலைய சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத பன்சல நீதி விரோத பன்சல சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரைக்கு சந்திரகுமார யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது சட்டவிரோதமாக இந்த காணிகளை பிடித்து ஆக்கிரமித்து இங்கே தங்கியிருக்கிற இந்த பிக்குவை அழைத்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார் ஜனாதிபதி என்று சொன்னால், ஜனாதிபதி ஒரு வேடக்காரன், ஏமாற்றுக்காரன், இரட்டை வேடதாரி என்பதை அப்படியே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு குற்றவாளி பிக்குவை அழைத்து அவரிடம் ஆசி பெறுகிறார் என்று சொல்லி சொன்னால் ஜனாதிபதி ஒருபொழுதும் அவர்கள் சட்டத்தின் ஆட்சியை வடகிழக்கிலே நிலைநிறுத்தப் போவதில்லை. சிங்களவர்களுக்கு ஒரு நியாயம், தமிழர்களுக்கு ஒரு நியாயம் என்பதைத்தான் அவருடைய அந்த செயல்பாடுகள் வெளிப்படுத்தி நிற்கின்றது. நீதி விரோதி பன்சலைய 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 நீதி விரோத பன்சல 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 நீதி விரோதி பன்சல நீதி விரோதி பன்சல நீதி விரோதி பன்சல சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை பன்சல நீதி விரோத பன்சல நீதி விரோத பன்சல நீதி விரோத பன்சல நீதி விரோதி பன்சலைய 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 சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரை சட்டவிரோத விகாரை சட்டவிரோத விகாரை தமிழர் சொத்து தமிழர் சொத்து தமிழர் சொத்து தமிழர் சொத்து தமிழர் தாயகம் தமிழர் தாயகம் சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளுக்குள் சட்டவிரோதமான முறையிலே அமைக்கப்பட்ட இந்த விகாரை கட்டுமானம் கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் கடந்தும் இது அகற்றப்பட்டு மக்களிடம் இந்த காணிகள் ஒப்படைக்கப்படவில்லை. இங்கே சட்டவிரோதமாக தங்கியிருக்கின்ற பிக்குவுக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினரும் இராணுவத்தினரும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு தொடர்ச்சியாக உடந்தையாக இருக்கின்றார்கள். இன்றைய தினம் கூட இராணுவத்தினருடைய பைக்கோ ரக வாகனம் ஒன்று அங்கே சில வேலைகளை செய்துவிட்டு வெளியேறி சென்றதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அனுரகுமார தான் ஊழல்களை கட்டுப்படுத்துவதாக, அதிகார துஷ்பிரயோகங்களை கட்டுப்படுத்துவதாக, சட்டத்தின் ஆட்சியை ஏற்படுத்துவதாக ஒரு புறம் சொல்லிக்கொண்டு மறுபுறத்திலே தொடர்ச்சியாக அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டமைப்பு இந்த சட்டவிரோதமான ஆக்கிரமிப்பு செயல்பாடுகளிலே தொடர்ந்தும் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றார்கள். காவல்துறையினர் இந்த பிக்குவை ஏற்றிறாக்குகின்ற பணிகளிலும் அவருக்கான பணிவிடைகளை செய்வதிலும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதிலே மிகவும் ஏமாற்றமான விடயம் என்னவென்று சொன்னால், கடந்த 1ஆம் தேதி அனுரகுமார ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது மயிலட்டியிலே ஒரு
நிகழ்வு ஒன்றுக்கு சென்றிருந்தார். அந்த நிகழ்வுக்கு இந்த பிக்குவுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அங்கே ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெறக்கூடும் என்பதனால் இறுதி நேரத்திலே இந்த பிக்குவை நிறுத்துவதற்காக சைவ மற்றும் கிறிஸ்தவ மத குருக்களையும் கூட அங்கே அழைக்காமல் கைவிட்டு விட்டார்கள். ஆனாலும் மண்டை தீவிலே இந்த சட்டவிரோதமாக இந்த காணிகளை பிடித்து ஆக்கிரமித்து இங்கே தங்கியிருக்கிற இந்த பிக்குவை அழைத்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார் ஜனாதிபதி என்று சொன்னால், ஜனாதிபதி ஒரு வேடக்காரன், ஏமாற்றுக்காரன், இரட்டை வேடதாரி என்பதை அப்படியே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு புறத்திலே தான் மக்களுடைய காணிகளை மக்களுக்கு கையளிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு, மறுபுறத்திலே மக்களுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து தங்கியிருக்கிற ஒரு குற்றவாளி பிக்குவை அழைத்து அவரிடம் ஆசி பெறுகிறார் என்று சொன்னால் ஜனாதிபதி ஒரு பொழுதும் அவர்கள் சட்டத்தின் ஆட்சியை வடகிழக்கிலே நிலைநிறுத்தப் போவதில்லை. சிங்களவர்களுக்கு ஒரு நியாயம், தமிழர்களுக்கு ஒரு நியாயம் என்பதைத்தான் அவருடைய அந்த செயல்பாடுகள் வெளிப்படுத்தி நிற்கின்றது. இருந்தாலும் எங்களை பொறுத்தவரையிலே இது தமிழ் மக்களுடைய இருப்பு சார்ந்த பிரச்சனை. இந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்படுவது என்பது எதிர்காலத்திலே வடகிழக்கிலே தமிழர்களுடைய தேசம் பாதுகாப்பாக இருக்கப் போகிறதா இல்லையா என்பதனை தீர்மானிக்கப் போகின்ற விஷயம். அந்த வகையிலே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மக்களோடு சேர்ந்து இந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடுவோம். அந்த வகையிலே நாளைய தினம் பௌர்ணமி தினம், இந்த பௌர்ணமி தினத்திலே வளமையாக இதற்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த போராட்டம் நாளை காலை 6:30 மாலை 6 மணி வரை நடைபெறும். மக்கள் பெருவாரியாக திரண்டு இந்த சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிராக, அனுரகுமாரவினுடைய இனவாத செயல்பாடுகளுக்கு எதிராக திரண்டு எங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடர் நடைபெற இருக்கின்ற நேரத்திலே நாங்கள் ஒற்றுமையாக இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிரான இந்த போராட்டத்திலே பெருவாரியாக திரண்டு எங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சபையிலே எங்களுடைய கட்சி உறுப்பினர்களுடைய அழுத்தங்கள் காரணமாக இந்த விகாரைக்கு எதிரான தீர்மானங்களை இயற்றுவதற்கு அவர் ஒத்துழைத்தாலும் கூட அவர் ஒரு இரட்டை வேடம் போட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த விகாரையை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து இந்த இராணுவ ஜனாதிபதி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த இராணுவம், காவல்துறை மற்றும் இந்த பிக்கு எல்லோருமே அதை ஆக்கிரமித்து தொடர்ந்தும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது, அந்த சட்டவிரோத கட்டுமானத்துக்கு ஜனாதிபதி தலைமையில் இருக்கக்கூடிய இராணுவமும் காவல்துறையும் முழுமையான பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற பொழுது, மயிலட்டி துறைமுகம் கூட இன்று தென்னிலங்கை மீனவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு யாழ்ப்பாண மீனவர்கள் அல்லது வடமாகாணத்து மீனவர்கள் அந்த துறைமுகத்தை உரிய முறையிலே பயன்படுத்த முடியாமல் அது பேரினவாதிகளுடைய ஆதிக்கத்துக்குள் சிக்குண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே அபிவிருத்திக்காக அடிக்கல் நாட்டுவதற்கு ஜனாதிபதி வருகிற பொழுது இது சர்வதேச சமூகத்தையும் தமிழ் மக்களையும் ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அவர் அங்கே வருகின்றார். அந்த இடத்திலே சுகிர்தன் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அந்த இடத்திலே சென்று ஜனாதிபதியை வரவேற்கின்ற ஒரு செயல்பாட்டிலே அவர் ஈடுபடுகிறார் என்று சொன்னால், இங்கே இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை அவர்கள் நிறுத்திக் கொள்ள தேவையில்லை என்கின்ற ஒரு செயல்பாட்டை தான் அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த மயிலட்டி துறைமுகத்திற்கும் சுகிர்தனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அவர் இந்த அனுராவினுடைய ஆக்கிரமிப்பு செயல்பாடுகளுக்கு அனுமதி வழங்குகிற விதமாக, ஒத்துழைப்பு வழங்குகிற விதமாகத்தான் அவர் அங்கே சென்றிருக்கிறார். அரசு அதிகாரிகள் செல்லலாம், அது அவர்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கலாம். ஆனால் இவருக்கு என்ன தேவை இருக்கிறார்? அந்த இடத்துக்கு செல்ல வேண்டிய தேவை அனுராவுக்கு வெள்ளடிப்பதற்காக மாத்திரம்தான் சுகிர்தன் அங்கே சென்றிருக்கிறார். இன்று இந்த ஆக்கிரமிப்பு செயல்பாடுகள் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு இவர்கள் போன்றவர்கள் பாம்புக்கு தலையை பாம்புக்கு வாளையும் மீனுக்கு தலையையும் காட்டிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழரசு கட்சி இந்த விகாரை ஆக்கிரமிப்பு தொடர்பாக வாய் திறப்பது கிடையாது. தவிசாளராக இருக்கிறவர் அந்த ஜனாதிபதிக்கு வருகிற பொழுது அந்த இடத்திற்கு போய் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல ஜனாதிபதியிடம் அந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டும். ஜனவரி 31 நீங்கள் இந்த ஆண்டு யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கலந்து கொண்ட பொழுது உங்களிடம் இந்த விகாரை தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. நீங்கள் இந்த ஒரு வார்த்தையும் கூறாமல் சென்றிருந்தீர்கள். அந்த பிரச்சனைகளை நீங்கள் பார்த்து தீர்த்து வைப்பீர்கள் என்று உங்களுடைய பரிவாரங்கள் எல்லாம் கதை சொல்லி இருந்தார்கள். ஆனால் இன்று வரை தீர்த்து வைக்கப்படவில்லை. அந்த காணி உரிமையாளர்கள் வீதியிலே நின்று போராடுகிறார்கள். இதற்கு என்ன பதில் என்று கேட்டிருக்க வேண்டும். சுகிர்தனுடைய சபையிலே அங்கம் வகிக்கிற இந்த வட்டாரத்தினுடைய உறுப்பினர், இந்த காணிக்கு சொந்தக்காரன், இந்த காணி உரிமையாளர்கள் மயிலட்டிக்கு அண்மையாக நின்று போராடுகிற பொழுது ஸ்ரீலங்கா காவல்துறை அவர்களை அடித்து விரட்டுகிறார். அந்த நேரத்திலே சுகிர்தன் ஜனாதிபதியை வரவேற்கிற நிகழ்விலே மயிலட்டி துறைமுகத்திலே போய் கலந்து கொள்ளுகிறார் என்றால் ஆக்கிரமிப்பாளர்களுடைய பக்கத்திலே இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இவ்வாறு இருக்கிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருப்பதை தவிர வேறு வழி எங்களுக்கு கிடையாது. இதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.